ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து தான் ஒரு அசிஸ்டன்ட் லெவலுக்கான போஸ்ட் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நீங்க டிகிரி படிச்சிருந்தா போதும். ஸோ என்னென்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் தேடி இருந்தாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் வீடியோக்களை டிஸ்கஷன் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கஷன் மூலமா போயிட்டு நீ அந்த லிங்க் ஒவ்வொன்றா கொடுத்துறேன். 3 லிங்க் இருக்கும். ஸோ அந்த 3 லிங்க் கொடுக்குறேன். ஒவ்வொரு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிலே தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிஸ். ஸோ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் இப்போதைக்கு கரண்ட்டாக நாகப்பட்டினத்தில் ஜாப் வேகன்சி வந்திருக்கு. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/4/2026 ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் தான் லாஸ்ட் டேட் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அப்ளை பண்றவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் இதுல 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கேவிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரொஃபசர் 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபசர் போஸ்ட் ஒரே ஒரு போஸ்ட் தான் எடுப்பாங்க. அது ரிசர்வேஷன் தான். எஸ்டியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதுல அப்ளை பண்ண முடியும். மற்ற ஜெனரல் கேட்டகரி யாருமே அப்ளை பண்ண முடியும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு. இது கேவிகே போஸ்ட் இது யார் வேணுமா ஜெனரல் கேட்டகரிஸ் யார் வேணுமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வெப்சைட் லிங்க் இதுலேயே கொடுத்துருங்க. ஸோ www.tnjfu.ac.in இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க எல்லாமே டீட்டெயிலாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை லிங்க் எல்லாமே இதுல கிடைச்சிரும். ஸோ இப்போ நாம் அந்த 2 ஜாப்புக்கு நோட்டிஃபிகேஷன் அதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேவிகே இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த கேவிகே அசிஸ்டன்ட்க்கு ஜாப் நம்பர் ஆஃப் ஜாப் வேகன்சி ஒன்னே ஒன்று தான். ஸோ நாகப்பட்டினம் சைடில் யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்க. ஒரே ஒரு போஸ்ட் தான் எடுக்க போறாங்க. ஸோ அது யாரு கிடைக்க போகுதுன்னு தெரியல. இது கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிஸ் கொடுத்துட்டாங்க. இது சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ பே நல்ல பே தான் கொடுக்குறாங்க. ஸோ தாராளமாக நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்களா. பேச்சுலர் டிகிரி என்ன டிகிரி வேணுமா நீங்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டிசைரபிள் பார்த்தீங்கன்னா ஒர்க் இது மாதிரி கேவிகே இந்த ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா மாஸ்டர் டிகிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கூட ஓகே தான், முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் முன்னுரிமை கிடைக்கும். ஸோ மாஸ்டர் டிகிரி ஏதாவது பண்ணியிருந்தாலும் முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். நீங்க நார்மலா பேச்சுலர் டிகிரி வச்சிருந்தாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் மேக்ஸிமம் 32 இயர்ஸ் ஏஜ் லிமிட் இருக்கு. ஸோ நீங்க ஏஜ் லிமிட்ல யாருமா நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு ஃபீஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிஸ் 1000 ரூபீஸும், எஸ்சி எஸ்டிக்கு 500 ரூபீஸும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். ஸோ இது டிடியா தான் நீங்க எடுத்து அனுப்ப முடியும். ஸோ டிடியை தான் அனுப்ப முடியும். ஸோ டிடி இன் ஃபேவர் ஆஃப்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல எல்லோ கலர்ல மார்க் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா. தி ஃபினான்ஸ் ஆஃபீஸே தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. ஸோ இது இந்த பேர்ல நீங்க டிடி எடுத்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும், அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. அந்த லிங்க் நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க, ஸோ எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிட்டு எந்த இதுக்கு நீங்க சென்ட் பண்ணணும். ஸோ இது ஆன்லைன் கிடையாது. நீங்க கொரியர் மூலியமா தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தி ரெஜிஸ்டர் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி பெட்டார் ரிவர் வியூ கேம்பஸ் நாகப்பட்டினம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது இங்கதான் நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ இது இந்த அப்ளிகேஷன் இந்த அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா. இந்த அட்ரஸ் தான் நீங்க உங்களோட அப்ளிகேஷனை நீங்க கொரியர் பண்ணணும். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா கொரியர் பண்ணணும். ஸோ நீங்க அந்த என்வலப் கவர்ல எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்றீங்க, இந்த அசிஸ்டன்ட் ஐசிஆர் கேவிகே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன் ஐசிஏஆர் ஃபண்டட் கேவிகேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அது மேல எழுதிட்டு அது கீழே தான் நீங்க யாருக்கு அனுப்புறீங்க, நீங்க இந்த ஃபிஷர்மேன் யூனிவர்சிட்டிக்கு ஃபிஷர் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறீங்க. அவங்களோட அட்ரஸ் கீழே எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க சென்ட் பண்ணணும். ஸோ இது கண்டிப்பா நீங்க எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னு சொல்லிட்டு மேல மென்ஷன் பண்ணி தான் அனுப்பணும். ஸோ இல்லைன்னா எடுத்துக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுதான் வந்து இந்த அசிஸ்டன்ட் கேவிகே வட நோட்டிஃபிகேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஸருக்கு வந்து ஒன்று தான், நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து ஒன்று தான். இது வந்து ரிசர்வேஷன் தான். இங்க ரிசர்வேஷன் பார்த்து எஸ்டிக்கு மட்டும் தான் ரிசர்வேஷன் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு இந்த ஜாப் வேகன்சிக்கு வந்து போஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா 57,000 இருந்து 1,82,000 வரைக்கும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து எல்லாமே என்னென்ன கிரேடு, என்ன பர்சன்டேஜ் இருக்கணும், ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும், எல்லாமே இதுல வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டெவலப் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அந்த ஒரு டிடி, அதாவது எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். பே பண்ணிட்டு நீங்க அந்த அப்ளிகேஷனுக்கு அந்த அட்ரஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ இது இங்க இந்த அட்ரஸ்க்கு, ஸோ இந்த எல்லோ கலர் மார்க் பண்ணி பார்த்தீங்களா, ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து எடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. ஒன்றுமே வந்து டைரக்டா நீங்க வந்து அவ்வளோ மார்க் பேசிஸ் படி தான் வந்து இந்த போஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. எடுத்தோம்னா ஒரு டைரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டைரக்டா வந்து செலக்ட் ஆகலாம். ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நாகப்பட்டினம் சைடு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நாகப்பட்டினம் இருந்தாலும் கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்டான வீடியோல உங்களை பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்.